அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களை ஈட்டி முகிலன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா நியூஸ்ல பார்த்துருப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய போர் நடந்தது. தக்க பதிலடி கொடுத்த இந்தியா நம்மளை கண்டு ஒரு ஒரு பயத்தை கொண்டு வச்சு பாகிஸ்தான். ஏன்னா ஒருத்தவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிக்கணும். ஏன்னா இந்தியா எவ்வளவு வளமான நாடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பாகிஸ்தானோட இந்தியா வலிமைமிக்க நாடு. பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆயுதமோ பெரிய பெரிய ஆர்மி ஃபோர்ஸோ தேவையில்லை. பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் சிஆர்பிஎஃப் இருக்கிற லார்ஜஸ்ட் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் மட்டும் இருந்தாலும் போதும், ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு அறிவிச்சது. இன்னமும் நம்மளை அடிச்சவங்களுக்கு பதிலடி பெரிய அடியா கொடுக்கணும், நம்ம கை வைக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற தரப்புல இருந்து சிந்து பாசனத்தை தடை பண்ணது. சிந்து பாசனங்கிறது அது தண்ணிங்கிறது உலகத்துக்கு முக்கியமானது. சிந்து பாசனம் நம்ம காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் போறதுக்கு அந்த வச்சுதான் காஷ்மீர் மக்கள் அந்த லைன்ல இருக்க மக்களும் சரி, பாகிஸ்தான் உள்ள அந்த நதியோட இருக்க கிராம மக்களும் சரி, விவசாயம், மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்லி வேளாண்மை மாதிரி பல தொழில்கள் பண்ணி பொழைச்சிட்டு வராங்க. ஒரு உலகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு சிட்டிக்கு தண்ணி இல்லை அப்படின்னாவே எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தண்ணிங்கிறது நாட்டோட முதுகெலும்பு. இதை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து 80% தண்ணி இருந்தது. ஏன்னா அந்த ஆற்றுல போகிற மிச்ச தண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சு மிச்ச தண்ணி இருந்தது. தண்ணி 80% தண்ணி யூஸ் பண்ண காலியாக தவிர ஜாஸ்தி ஆகாது. ஏன்னா நம்ம சிந்து நதி படுக்கையிலேருந்து போகிற தண்ணி தான் அவங்களுக்கு மெயினான ஒரு முதுகெலும்பாக இருந்தது. அதை தக்க பதிலடி கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். இது பெரிய அச்சத்தை ஏற்படுது. இது கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவங்ககிட்ட பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு, நம்ம கை வைக்கக்கூடாது, நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவசரப்பட்டு கை வச்சுட்டிய. அதனால தக்க பதிலடி கொடுக்கலைன்னா நமக்கு அசிங்கம், கொடுத்துதான் ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 80% தண்ணி பாசனம் முடிஞ்சு போச்சு அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தண்ணி பாசனம் முடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? இந்தியாவிலேருந்து போற, காஷ்மீர்லேருந்து போற சிந்து நீர் பாசனம் கடல்ல கலக்கிறதுக்கு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி, முன்னாடி உள்ள கிராமங்கள் காராசானா அப்படிங்கிற ஒரு ஊர், அதை நம்பி ஒரு 40 சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள் எல்லாமே மெதுவா காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி முடிய ஆரம்பிச்சிருச்சு, வேற வழி இல்லை, காலி பண்ணிட்டு ஆகணும். காலி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே காலியாக போச்சு. இப்போ ஒரு 4 வீடு தான் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிந்து நதியில இருந்து போற தண்ணிகள் எல்லாமே கடலை கலந்து கடல் நீர் மட்டமும் உயர்ந்துட்டே வருது. உயர்ந்துட்டே வரும்போது என்ன ஆகும்? நம்மளோட மண் வளம் உப்பு வளமா போயிடும். நம்மளோட மண் வளம் நாம தான் வேளாண்மை பிடிக்க முடியும், மீன்பிடி தொழில் எல்லாம் பண்ண முடியும், விவசாயம் பண்ண முடியும். அது உப்பு தண்ணி உப்பா போச்சுன்னா மண் வளத்தை கெடுத்துரும். அந்த நீர்வீழ்ச்சி போற தண்ணி, இந்த சிந்து நீர் பாசனம் போற தண்ணி ஸ்டாப் ஆனதுனால அதுல கடலின் தண்ணி அப்படியே மேல்மட்டம் உயர அந்த படுக்கையிலே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி திரும்பி வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த இடம் பூரா என்ன ஆகும்? உப்பு மண்ணா மாறிடும். உப்பு மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது. அதுல இருக்கிறதுக்கு மொத்தமா காலி பண்ணிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அங்க இருந்து காலி பண்ணிருக்காங்க. அவங்கள இது மக்கள் தொகையும் வர கம்மியாயிட்டே போகுது. இப்ப யோசிச்சிருப்பாங்க, அவசரப்பட்டு இந்தியாவை கை வச்சிட்டுமே அப்படின்னு. அவசரப்பட்டிய சிங்காரம். ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சிருக்கணும். தொட்டோன்னு சும்மா விடக்கூடாது, விட்டா நமக்கு அசிங்கம். அதனால நம்ம பதிலடி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம இப்போ யோசிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பல மக்களோட வாழ்வாதாரம் போச்சு, வந்த தண்ணி அடைச்சாச்சு, பல பிரச்சனைகள் உருவாகுது. இப்போ அந்த நதியோட இந்த மக்கள் எல்லாம் காலி பண்ண போறாங்க. இப்போ அந்த இடத்துல 4 வீடு மட்டும் தான் இருக்காம. அந்த ஏரியாவை விட்டு மொத்தமா வேற இடத்துக்கு போறாங்க. எங்க போனாலும் தண்ணி இருக்கிறது, தண்ணி இருந்தால் தான் வாழ்க்கையில பிழைக்க முடியும், அடுத்து சாப்பிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். தண்ணி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை யோசிக்காம பாகிஸ்தான் பெரிய அறிவாளித்தனமா இந்தியா அட்டாக் பண்ணுவோங்கிற மனநிலைமையில யாரோ ஏற்றி விட்டு யாரோ சொல்லி கொடுத்து ஏற்றி விட்டு பண்ணுங்க, பார்த்துக்கலாம், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவங்க ஊசியை எடுத்து அவங்க கண்ணிலே குத்திக்கிட்டாங்க. 1990 இருந்து இப்போ வரைக்கும் நீர் உப்புத்தன்மை கிட்டத்தட்ட 70% உயர்ந்திருக்கு. 70% உயர்ந்தா என்ன ஆகும்? நீர்ல உப்புல கலந்துச்சு அப்படின்னா இறாலும் சரி, நண்டுகளும் சரி, அந்த மண்ணில் வளர்ச்சி அடையாம, அதாவது நீர் மட்டுமே மண் வளமே அழிஞ்சு போகும். 2019 சரி கிட்டத்தட்ட 16% நீ அந்த நிலங்கள் எல்லாமே சிந்து நதி படுக்கையில இந்த கடல் நீர் திருப்பி அதிகரிச்சதுனால அந்த நிலங்கள் எல்லாமே வீணா போச்சு.
ஏன்னா உப்பு தண்ணி படிஞ்சிட்டாவே அப்படின்னா, உப்பு கரைஞ்சிட்டாவே அப்படின்னா விவசாயத்துக்கு தகுதியில்லாத நிலமா போயிருது. அதனால அந்த விவசாயம் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டே போகுது. இப்போ வரைக்கும் அது வந்து விவசாயம் செழிப்பா இல்லை, கீழே கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டே போகுது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவை தேடி கொடுக்குது. இருக்கிற 80% தண்ணியே முடிஞ்சளவுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ பாகிஸ்தான் வறண்ட பூமியா இருக்கு. இது தேவையில்லாத ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி தேவையில்லாத ஒரு விஷயங்களை யோசிச்சு அடுத்தவன் சொல்லித்தரலாங்கிறதுக்காக யோசிச்சு பேசி பண்ணக்கூடாது. இப்போ பாகிஸ்தான் நிலவை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளோட நாளோட கெப்பாசிட்டி எவ்வளவு, நான் யார்கிட்ட கை வைக்கிறோம் அதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். நம்மளும் பல முறை வந்து விட்டாச்சு, சரி போனா போயிட்டு போறாங்க போயிட்டு தொலைடா அப்படிங்கிற மாதிரி பல முறை வான் பண்ணியாச்சு, விட்டாச்சு. சரி வேணாம், ஒரு போர் ஆரம்பிச்சது அப்படின்னா அப்பாவி மக்களும் சாவாங்க, வேணாம் வேணாம் இந்தியா எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி சரி போய் தொலைதான்னு சொல்லி விட்டது. ஆனா விட்ட விட விட அவங்களுக்கு ஜாஸ்தி மிதப்பாதனால தக்க பதிலடி கொடுத்தது கரெக்டா போச்சு. இப்போ யோசிச்சு ஒன்றாக போறது கிடையாது. அவங்க அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை நினைச்சு ஆகணும். இதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.